ஆர்சிபி மென்ஸ் டீமே 18 வருஷத்துக்கு ஒரு கப்பு தான் அடிக்குது. வந்த 4 வருஷத்துல 2 கப்பு வாங்கியிருக்க ஆர்சிபி உமன்ஸ் டீம். ஸ்மிருதி மந்தனா ஆர்சிபி கேப்டன் 2வது முறையா கப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். பர்சனல் லைஃப்ல அதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாம மைண்ட்ல ஏத்திக்காம டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ரன் கேட்டராக இருந்திருக்காங்க. ஆர்சிபி டீம் 2வது முறையா கப்பு வாங்கவும் காரணமா இருந்திருக்காங்க. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்சிபி டீம் அங்க உமன்ஸ் டீமோட அதிகமா கப்பு வாங்கி காட்டும், அதுக்கப்புறம் எங்க கூட போட்டி போட வரட்டும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. என்னதான் ஆர்சிபி டீம் கப் அடிச்சது சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு சைடு 4 வருஷமா போராடிட்டு இருக்காங்க டெல்லி உமன்ஸ் டீம் ஒரு கப்பாச்சு வாங்கிருமான்னு சொல்லிட்டு. ஆர்சிபி போனா மும்பை வருது, மும்பை போனா ஆர்சிபி வருது, இவங்க கப் அடிக்க முடியாம தடுக்க. ஐபிஎல் எப்படி மும்பை சிஎஸ்கே 5 கப்போ அதே மாதிரி WPL மும்பை ஆர்சிபி தான் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்றாங்க. காசி தாத்தா வேற சொல்லிட்டாரு சிஎஸ்கே உமன்ஸ் டீம் புதுசா இறக்க போறோம்னு. இவ்வளவு நாளா ஐபிஎல் பாத்துருந்தவனுங்களா இனிமேல் WPL தான். ப்ரெடிக்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. இதே மாதிரிதான் 2024 ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்ட் டைமா கப்பு ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம T20 வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சிருப்போம். இப்போ 2026 ஆர்சிபி செகண்ட் டைமா கப்பு ஜெயிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணி டிஃபீட் பண்ணிடுவோமோ? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.